வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் தான் இப்போ இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மாமா வீட்டில் வந்து இருக்கிறேன். ஸோ மாமா வீடு வந்து இப்போ தான் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து முடித்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல சம் ஒர்க்குனால. ஸோ அதனால் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ அதனால் வீடு வந்து ஒரு குட்டி ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஏன்னா இதோட டிசைனாக இருக்கட்டும், இங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அதை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ ஹால்லேருந்து வந்து மாடிக்கு வந்து ஸ்டெப்ஸ் போகுது. மாடியிலையுமே வந்து ரூம்ஸ் இருக்குது, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸு. ஸோ சைடு ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கே வந்து நல்லா ஒரு சோஃபா செட் வந்து போட்டிருக்குறாங்க. 3+2 வந்து சோஃபா போட்டிருக்குறாங்க. நல்லா குஷன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. தென் இங்கே ஒரு சூப்பரான ஒரு டீபாய் ஒன்று இருக்குது. தென் அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே டிவி. வாவ், இங்கே பாருங்கள், எங்கள் மாமா வீட்டில் கூட நம்ம சேனல் தான் ஓடிட்டுருக்குது. பரவாயில்லையே. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு டிவியில் இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அது எப்படி சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லி மாறி வந்துடும். ஸோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து TCL பிராண்டில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் LED டிவி வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து 43 இன்ச்சஸ்க்கான LED டிவி. தென் கீழே வந்து டிவி யூனிட்டுக்கான ட்ராஸ் வச்ச ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கிளாஸோடு இருக்குது. நம்ம வந்து செட்டாப் பாக்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து வச்சுக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சில திங்ஸ் எல்லாம் வேணால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. மல்டி கலரில் இருக்குது இந்த ஸ்பாட்லைட்ஸு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாலுக்கு இது ரொம்பவே அழகு கொடுக்குது. தென் இந்த ஃபேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உஷா ஃபேன் தான். ஸோ நத்திங் ஸ்பெஷல், பட் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தென் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான கிளாஸ் வச்சு விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வெளியே வந்து சன்லைட் வந்தாலும் சரி, வெளியே வந்து இப்போ போட்டிருக்கிற ஸ்பாட்லைட்டாக இருந்தாலும் சரி, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இந்த கலர்டு கிளாஸ் வழியாக நமக்கு வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் இருக்குது, வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. மேலே வந்து ஸ்லாப் இருக்குது. தென் கீழே வந்து மாடுலரில் வந்து கபோர்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. தென் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலர்டு கிளாஸ் தான் வச்சு விண்டோ வந்து வச்சுருக்குறாங்க. தென் இங்கே ஒரு பெரிய சைஸ் கிங் சைஸ் பெட்டு இருக்குது, பெட் அண்ட் காட்டு. ஸோ தாராளமாக ஒரு 2 இல்லை 3 பேர் இதில் வந்து படுத்துக்கலாம். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ரூம்லேயும் அதே மாதிரி சேம் பிராண்ட் சேம் மாடல் அதே ஃபேன் தான் இருக்குது. நல்லா இருக்குது இது. தென் அந்த ஸ்பேஸ் வந்து தொட்டில் ஹூக்குக்காக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வாங்க பாத்ரூமுக்கு போகலாம். வாவ், பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக 3D பிரிண்டட் டைல்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்குது டைல் செலெக்ஷன். தென் இங்கே ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்குறாங்க. தென் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டருக்கான 2 பைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஷவர் கண்ட்ரோல், இங்கே ஷவர்ஸ் இருக்குது. கெய்சருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம வேணால் வந்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு சோப் ஸ்டாண்ட் இருக்குது. தென் இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து துணி ஹேங் பண்ணக்கூடியது. இந்த பாத்ரூம் ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. தாராளமாக வந்து நின்று குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் த சைஸ் வந்து நம்ம வந்து டைல்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து டஸ்ட்டு ஆயில் எல்லாமே வந்து படியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக போட்டிருந்தா இன்னுமே நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ ஹாஃப் வந்து ஓகே, மோர் தென் இனஃப். தென் இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கேயுமே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து மாடுலர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் தான். வுட் யூஸ் பண்ணி பண்ண மாடுலரு. சில பேர் வந்து PVC யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. PVC யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வுட் யூஸ் பண்ணும்போது லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ 3 ஷெல்ஃப்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இதில் நம்ம எதாவது மசாலா ஐட்டம்ஸு ஏதாவது வேணுன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்படி விட்டோன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும் பாருங்கள். இது போய் வந்து ஹிட் ஆகாது. ஓகே, கீழே வந்து மாடலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில இது நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எதாவது திங்ஸ் நல்லா நீங்கள் நிறைய வெசல்ஸ் எல்லாமே வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதில். தென் இது வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கானது. இது வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, லோயராக வந்து ஃப்ளோர் லெவலுக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் சிலிண்டர் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் இது பார்க்கலாம். வாவ்! ஸோ நிறையா வந்து நீங்கள் வெசல்ஸ் ஏதாவது வேணுன்னா வந்து நீங்கள் வந்து அடுக்கிக்கலாம். இங்கே கிளாஸ் டம்ளர்ஸு, பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ஈஸியாக வந்து புஷ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ்! இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான் சேம் திங். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சின்ன கப்போர்டு ஒன்று இருக்குது ஸ்டோரேஜ்க்காக. கிச்சன் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உட்டன் ஃபினிஷு, அந்த உட்டனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த டைல்ஸுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு உட்டன் டோன் வந்து இருக்குது, நல்லா இருக்குது. தென் கிச்சனில் அப்படியே இங்கே சைடில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஏதாவது தேவையில்லாத திங்ஸு இல்லைனா மோஸ்ட்டாக எடுக்காத திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுவுமே வந்து வெளியே வந்து போகிறதுக்கான ஒரு டோர் தான். இப்போ இந்த டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெளியே வியூ எப்படி இருக்குதுன்னு. அவுட்டர் லான் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ வெளியே ரொம்ப வெயில் அடிக்குது, நம்ம இப்போ போக வேண்டாம். தென் இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டராக காமனாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின் வந்து வைக்கிறதுக்காக. ஸோ இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். அதோட வாஷிங் மிஷினுடைய வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த பைப் வழியாக போகிற மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் வந்து போயிடலாம். பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது. வாவ்! இங்கே ஒரு சின்ன காட் வந்து போட்டிருக்காங்க பெட்டோட. இங்கே 3 விண்டோஸ் இருக்குது. இங்கேயும் சேம் டிசைனில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடுது. சேம் மாடலர் டைப் கப்போர்ட் இருக்குது. இந்த பாத்ரூம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே சிஸ்டம் தான். அங்கே கீசர் ஆப்ஷன், ஷவரு, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் பைப்ஸு, தென் இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மாடிக்கு போய் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ மாடிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ டே டைம் வந்து நல்லா லைட்டு வரும் இந்த ஏரியாவுக்கு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு கூரை டைப்பு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ரூஃப் போட்டிருக்குறாங்க. ஃப்ளாட்டான ஆர்சி கான்க்ரீட் போர்டில் இது வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ரூஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு 3D ஷேப்பில் செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பு. ஃபேன் வந்து இதுக்காக வந்து எக்ஸ்டர்ன் பண்ணி போட்டிருப்பாங்க. நார்மலான லென்த் வராது, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்ணி போட்டிருக்குறாங்க இந்த ஃபேனு. இல்லைன்னா சைடில் வந்து இடிக்கும் அந்த விங்ஸு. அதை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகிறதுக்காக ஒரு டோர் வச்சுருக்காங்க வித் விண்டோவோட. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ்! பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு வெளியில். இங்கே வெளியே இருக்கிறது இது வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூமு. அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி பெட்ரூம் ஒன்று இருக்குது. வாவ்! நல்லா ஸ்மாலாக இருக்குது. ஸோ சில்ட்ரன் கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பெட்ரூம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயுமே வந்து மாடுலர் கப்போர்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. வுட்டன் ஃபினிஷில் சேம் டிசைனில். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷெல்ஃபுக்கு வைக்கக்கூடிய கடப்பாக்கள் தான் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து துணி வச்சாலும் சரி, வேறு எதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் சரி, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைப்பில் தான் வந்து இந்த ரூமுமே இருக்குது. அதனால் ஃபேன் வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி போட்டிருக்குறாங்க. இந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நம்ம ஓட்டு வீட்டில் இருந்திருப்போம். அந்த டிசைன் வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது.
இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்ம கீழே எட்டி பார்த்துக்கலாம் ஹாலில். வீட்டுக்கு வெளியே பாருங்கள், நைட் டைம் இந்த விண்டோக்கு மேலே கொடுத்துருக்க ஸ்பாட் லைட்ஸ் நல்லா பிளிங்கிங் ஸ்பாட் லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி இங்கே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்பாட் லைட் ஸ்டாட்டிக்கான இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் இந்த ஏரியா வந்து நல்லா இலுமினேட் ஆகி சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். அதேமாதிரி இதுக்குள்ளேயுமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நைட் டைம் ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இது தான். இந்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நைட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீட்டோட ஸ்ட்ரக்சர் டிசைன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸுக்கு இந்த இது கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you guys in another video. Bye 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 bye.